இந்த மாணவர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 2.10 கீழ்காண்பவர்களின் மதிப்புகளை காண்க. ஃபஸ்ட்டு சம் 2 + i டிவைடட் பை -1 + 2i. செகண்ட் 1 + i the whole bar, 2 + 3i, 4i - 3. அப்புறம் i 2 + i the whole cube divided by 1 + i the whole square. ஃபஸ்ட்டு சம் 2 + i டிவைடட் பை -1 + 2i. இதனோட வேல்யூ பார்க்கணும். இதை 2 + i ஹோல் மாடல்ஸை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். -1 + 2iன்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா மாடலஸ் ஆஃப் z1 டிவைடட் பை z2 டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் z1 டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் z2 இதே மாதிரி பிரிச்சுக்கலாம். தென் மாடலஸ் ஆஃப் z-ஓட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y². ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்னது? 2² + 1². அப்போ இதனுடைய வேல்யூ என்னது? -1 the whole square + 2². ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 + 1 டிவைடட் பை 1 + 4 that is equal to √5 divided by √5 that is equal to 1. So modulus of 2 + i divided by -1 + 2i equal to 1. இதுதான் ஃபஸ்ட்டு இது சப்டிவிஷனுக்கு ஆன்சர். இதில் மாடலஸ் ஆஃப் z equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y². இதை நம்ம அந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். செகண்ட் என்னன்னு தெரியுமாம்மா? செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, செகண்ட் ப்ராப்ளம் எப்படின்னா, மாடலஸ் ஆஃப் 1 + i the whole bar, 2 + 3i, 4i - 3. இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்னா, 1 + i the whole bar, bar 2 + 3i bar 4i - 3. ஏன்னா மாடலஸ் ஆஃப் z1 மாடலஸ் ஆஃப் z2 மாடலஸ் ஆஃப் z3 மாடலஸ் ஆஃப் z1 மாடலஸ் ஆஃப் z2 மாடலஸ் ஆஃப் z3 இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை இதில் அப்ளை பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இது மாடலஸ் ஆஃப் 1 + i. அது எப்படின்னா, மாடலஸ் ஆஃப் z பார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z. அப்போ அந்த பாரும் அப்படியே தான் வருது, 1 + i. தென் நெக்ஸ்ட்டு 2 + 3i, 4i - 3. ஸோ மாடலஸ் ஆஃப் z-ஓட வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y². இங்கே z என்னது? x + iy. அப்போ x² + y². ஸோ இதனுடைய வேல்யூ என்னதுமா? 1² + 1². இதனுடைய வேல்யூ 2 the whole square, 3 the whole square. இதனோட வேல்யூ 4 the whole square plus minus 3 the whole square. ஸோ இது 2. இது எவ்வளவு? 4 + 9. இது 16 + 9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √2 13 25. அப்போ இதனுடைய வேல்யூ 5 26. கரெக்டாமா? செகண்ட். தென் தேர்டு நம்ம என்ன செய்யணும்? தேர்ட் ப்ராப்ளத்துக்கு என்னது? மாடலஸ் ஆஃப் i இன்று 2 + i the whole cube divided by 1 + i the whole square. So that is equal to மாடலஸ் ஆஃப் i 2 + i the whole cube divided by 1 + i the whole square. So modulus. So modulus of i 2 + i the whole cube divided by 1 + i the whole square. So that is equal to i-ஓட வேல்யூ என்னமா? ரூட் ஆஃப் i-ஓட வேல்யூ 1² தான் வரும். ஓகேம்மா? இமேஜினரி பார்ட் 1 தானே, ஆனால் 1². தென் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2² + 1² டிவைடட் பை 1² + 1². தட் இஸ் ஈக்குவல் டு இது 1 தான். ஸோ 4 + 1 இங்கே என்னது? 2. ஸோ இங்கே என்னன்னு கேட்டால், இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு
நம்ம வந்து இப்போ க்யூப் போடலாமா பார்த்திங்கன்னா 2 + ஐனா என்னது 2 + ஐனா இதுக்கு வந்து 2 ஸ்கொயர் + 1 த ஹோல் ஸ்கொயர் க்யூப். இந்த க்யூப் இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்கொயர் போடணுமா இல்லையா த ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே க்யூபு போடணும் இங்கேயும் ஸ்கொயர் போடணும் பாருங்கம்மா. இந்த க்யூபு இந்த 2 இதையும் நான் விட்டுட்டேன், ஆனால் நீங்கள் இப்போ தான் டக்குன்னு பார்க்கேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் என்ன இருக்கலாமா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2 ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ரூட் ஆஃப் x square plus y square. So 2 square plus 1 square the whole cube. இது என்னமா இங்கே வந்து 1 square I பக்கத்தில் 1 இருக்குது 1 square the square root the whole square. So that is equal to root 5 cube divided by root 2 square. So that is equal to root 5 the whole cube, that is 2. Okay ma. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேம்மா. ஸோ இதுதான் தேர்ட் ப்ராப்ளம். இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் படிக்கம்மா. இது வந்து ரொம்ப சிம்பிள் தாம்மா. என்னன்னு கேட்டால் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த இசட் வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். நம்ம வந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட்டில் என்ன நம்பர் இருக்குது 2, இமேஜினரி பார்ட்டில் என்ன நம்பர் இருக்குது 1. அதை வந்து நம்ம என்னதுன்னா ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா இதுலேயுமே என்னது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். பாருங்கள், ரியல் பார்ட் 1 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் 1 ஸ்கொயர், ரியல் பார்ட் 2 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், ரியல் பார்ட் 4 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் -3 த ஹோல் ஸ்கொயர் ரூட். இதுலேயும் அப்படிதாம்மா. ரியல் பார்ட் என்னது 2 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் 1 ஸ்கொயர், டினாமினேட்டர் ரியல் பார்ட் 1 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே க்யூப் ஹோல் க்யூப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஐன்னா நம்ம ஐயை வந்து நம்ம எப்படி எழுதலாம் 0 + ஐ. இமேஜினரி பார்ட்டில் என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ 1 த ஸ்கொயர் எல்லாமே தட் இஸ் 1. ஓகேவாம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.